இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஒரு புதிய நாளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். இந்த நாள் முழுவதும் இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இன்று சிறப்பாக நற்கருணை எனும் திருவருட்சாதனத்தை முதலாக பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அதிகாலையில் ஆண்டவரின் அருள் வாக்கில் இன்று தொடக்க நூல் அதிகாரம் 35. பெத்தேல் கடவுள் யாக்கோபுக்கு ஆசி வழங்குதல். அப்பொழுது கடவுள் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிரு. உன் சகோதரன் ஏசாவிடமிருந்து தப்பியோடிய போது உனக்கு தோன்றின இறைவனுக்கு அவ்விடத்தில் ஒரு பலிப்பீடத்தை எழுப்பு என்றார். யாக்கோபு தம் வீட்டாரையும் அவரோடு இருந்த அனைவரையும் நோக்கி, உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், பெத்தேலுக்கு செல்வோம். அங்கே என் துன்ப நாளில் என் மன்றாட்டை கேட்டருளி நான் சென்றவிடமெல்லாம் எனக்கு வழித்துணையாயிருந்த இறைவனுக்கு ஒரு பலிப்பீடத்தை எழுப்புவேன் என்றார். அப்படியே அவர்கள் தங்களிடமிருந்த எல்லா வேற்று தெய்வங்களின் சிலைகளையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபின் கையில் கொடுக்க அவர் அவற்றை செக்கேம் அருகில் இருந்த ஒரு கருவாலி மரத்தின் அருகே புதைத்தார். அவர்கள் புறப்பட்டு சென்ற பொழுது அவர்களை சூழ்ந்திருந்த எல்லா நகரத்தினருக்கும் கடவுள் திகிலூட்டினார். எனவே அவர்கள் யாக்கோபின் புதல்வரை துரத்தி செல்லவில்லை. இவ்வாறு யாக்கோபும் அவரோடு இருந்த எல்லா மக்களும் கானான் நாட்டிலுள்ள லூசு என்ற பெத்தேலுக்கு வந்து சேர்ந்தனர். யாக்கோபு அங்கே ஒரு பலிப்பீடத்தை கட்டி எழுப்பி தம் சகோதரனிடமிருந்து தப்பி ஓடின பொழுது கடவுள் தம்மை அங்கே அவருக்கு வெளிப்படுத்தியதால் அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டார். அப்பொழுது ரெபேக்காவின் பணிப்பெண்ணாகிய தெபோரா இறந்தாள். பெத்தேலின் அடிவாரத்தில் இருந்த ஒரு கருவாலி மரத்தடியில் அவள் அடக்கம் செய்யப்பட்டாள். எனவே அவ்விடத்திற்கு அல்லோன் பாகூத்து என்னும் பெயர் வழங்கலாயிற்று. யாக்கோபு பதான் அராமிலிருந்து திரும்பி வந்த பின் கடவுள் மீண்டும் அவருக்கு தோன்றி ஆசி வழங்கினார். கடவுள் அவரை நோக்கி, உன் பெயர் யாக்கோபு, இனிமேல் நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய், உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும் என்றுரைத்து இஸ்ரவேல் என்று அவருக்கு பெயரிட்டார். மேலும் கடவுள் அவரை நோக்கி, நானே எல்லாம் வல்ல இறைவன், நீ பலுகி பெருக கடவாய், ஓரினமும் மக்களினங்களின் கூட்டமும் உன்னிடமிருந்து தோன்றும், அரசர்கள் உன் வழிமரபில் உதிப்பார்கள். ஆபிரகாம் ஈசாக்குக்கு நான் அளித்த நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழி மரபினருக்கும் கொடுப்பேன் என்றார். பின்னர் கடவுள் அவர்களோடு பேசிய இடத்தினின்று மேலெழும்பி சென்றார். யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்தில் ஒரு கல் தூணை நினைவு தூணாக நாட்டி அதன் மேல் நீர்ம பலியையும் எண்ணெயையும் வார்த்தார். யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். ராகேலின் இறப்பு. பின்பு அவர்கள் பெத்தேலை விட்டு புறப்பட்டனர். எப்ராத்திற்கு சற்று தொலையில் அவர்கள் இருந்த பொழுது அங்கே ராகேலுக்கு பேறுகாலம் வந்தது. அப்பொழுது அவர் மிகவும் வேதனைப்பட்டார். பேறுகால வேதனையால் அவர் துடித்து கொண்டிருக்கையில் மருத்துவ பெண் அவரை நோக்கி, அஞ்சாதே, உனக்கு இன்னொரு மகன் பிறந்துள்ளான் என்றாள். அவர் சாக கிடந்து உயிர் பிரியும் வேளையில் அவனுக்கு பெண் ஒனி என்று பெயரிட்டார். அவன் தந்தையோ அவனை பென்யமின் என்று அழைத்தார். இவ்வாறு ராகேல் இறந்து போக பெத்லகேம் என்ற எப்ராத்திற்கு செல்லும் வழியில் அடக்கம் செய்யப்பட்டார்.
யாக்கோபு அவருடைய கல்லறையின் மேல் ஒரு நினைவு தூணை நாட்டி வைத்தார். இன்று வரை அது ராகேலின் கல்லறைக்கு நினைவு தூணாக இருக்கின்றது. மீண்டும் இஸ்ரவேல் அங்கிருந்து புறப்பட்டு மிக்தால் எதேருக்கு அப்பால் கூடாரம் அடித்தார். இஸ்ரவேல் அந்நிலப்பகுதியில் குடியிருந்த பொழுது ரூபன் தன் தந்தையின் மறு மனைவியாகிய பிலகாவுடன் உடலுறவு கொண்டான். இஸ்ரவேல் அதை கேள்விப்பட்டார். யாக்கோபின் புதல்வர்கள் 12 பெயர்களாவன. லேயாவின் புதல்வர்கள் யாக்கோபின் தலைமகன் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன். ராகேலின் புதல்வர்கள் யோசேப்பு, பென்யமின். ராகேலின் பணிப்பெண் பிலகாவின் புதல்வர்கள் தான், நப்தலி. லேயாவின் பணிப்பெண் சில்பாவின் புதல்வர்கள் காத்து, ஆசேர். அவர்கள் யாக்கோபுக்கு பதான் அராமில் பிறந்தவர்கள். ஈசாக்கின் இறப்பு. ஆபிரகாமும் ஈசாக்கும் வாழ்ந்த இடம் கிரியத்து அர்பா என்ற எபிரோன் ஆகும். யாக்கோபு தம் தந்தை ஈசாக்கிடம் மம்ரே என்னும் கிரியத்து அர்பாவுக்கு வந்தார். அதுவே ஆபிரகாமும் ஈசாக்கும் குடியிருந்த எபிரோன் ஆகும். ஈசாக்கு 109 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் வயது முதிர்ந்தவராயிருந்து தம் மூதாதையருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் புதல்வர்கள் ஏசாவும் யாக்கோபும் அவரை அடக்கம் செய்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மன்றாடுவோமாக. அன்பு ஆண்டவரே, இன்றைய அருள்வாக்கில் நாங்கள் வாசிக்க கேட்டோம். யாக்கோபு தம் குடும்பத்தாரை அழைத்து, வாருங்கள் பெத்தேலுக்கு போவோம் என்று சொல்லி அனைவரையும் உம்முடைய இறை பிரசன்னம் இருந்த இடத்திற்கு அழைத்து வந்து அங்கே நீர் அவர்களை ஆசீர்வதித்தீரே. அதே போன்று நாங்களும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உம்முடைய இறை பிரசன்னத்தை தேடிச் செல்கின்ற பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள் தருவீராக. அன்பு ஆண்டவரே, இன்று சிறப்பாக உம்மை அப்பத்தின் வடிவிலே முதலாக பெற்றிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திட்டத்தின்படி அந்த பிள்ளைகள் அனைவரும் வாழ அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகும். மேலும் அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அருளையும் ஒழுக்கத்தையும் தரும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.